ओम साईराम। श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। जय जय श्री स्वामी समर्था। जय जय श्री स्वामी समर्था। महाराज श्री स्वामी समर्था। अक्कलकोट श्री स्वामी समर्थ महाराजुடைய லீலாமிருதத்தை பருகி கொண்டிருக்கிறோம். இந்த கோபுரம் டிவி நேயர்கள் அனைவருக்குமே சுந்தர் சாயின் சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள். அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிருதத்தில் நாம் 100 எபிசோடை தாண்டி நம்ம பேசின்னு இருக்கோம். மகாராஜோடைய ஒவ்வொரு அற்புதமும் ஒவ்வொரு லீலையும் நம்ம மனசை அப்படியே கவர்ற மாதிரி தான் இருக்குது. அப்படி நம்ம கூட வாழ்ந்து அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் அவ்வளவு லீலைகள் புரிந்து நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வருவதற்காக உத்தரவாதங்கள் அளித்து நம்முடனே இருந்து எவ்வளோ அற்புதங்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிருதத்தில் போன எபிசோடில் நம்ம பார்த்தோம். தன்னோட அத்தியந்த பக்தர் ஒருவர் தெரியாமல் செஞ்ச தவறுக்கு அவருக்கு கிடைச்ச தண்டனை, அவரை காலால் ஒருத்தர் எட்டி உதஞ்சார். அவரையும் போய் சுவாமி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து சுவாமிகிட்ட மன்னிப்பு கேட்டவுடனே உடனே அவருடைய தவறையும் மன்னித்து அவரை ஆட்கொண்டு அவருடைய கால்வலிக்கு உபாயங்களை அளித்தார் அப்படின்லாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் ஒரே நேரத்தில் பல இடங்களில் காட்சி கொடுப்பார், வேறு வேறு ரூபங்களில் காட்சி கொடுப்பார். இதெல்லாம் இந்த தத்த சுரூபங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணம். அப்படி தான் சுவாமி துகோஜி ஹோல்கர் அப்படிங்கிறவர் அவருக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களோட அவர் அக்கல்கோட்டுக்கு சுவாமி சமர்த்தரை தரிசனம் பண்ணணுன்னு வரார். சுவாமி அண்ணா அப்படிங்கிற பக்தர் வீட்டில் ஆலமரத்தடியில் படுத்துட்டுருக்கார். துகோஜி ஹோல்கர் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜை பார்த்து அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட சொல்கிறார், சுவாமி நீங்கள் எனக்கு ஏற்கனவே மவுண்ட் அபுன்னு சொல்கிறோமே அந்த அபு மலையில் நீங்கள் தரிசனம் கொடுத்துருக்கீள். அது முதல் தரிசனம். இப்போ எனக்கு கிடச்சது 2வது தரிசனம் அப்படின்னு ரொம்ப பரம சந்தோஷமாக அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறார். உடனே சுவாமியும் அவரை ஆசீர்வாதம் பண்ணுறார். அங்கே இருக்கிற சேவகர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அது எப்படி சுவாமி அபு மலையில் இவருக்கு தரிசனம் கொடுத்துருப்பார், சுவாமி எப்போ இங்கே தானே இருக்கார் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சுவாமியோடைய லீலாமிருதம்லாம் கரெக்டாக புரியல. சுவாமி எங்கே இருந்தாலும் இன்னொரு இடத்துல பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கறதுங்கிறது அவருக்கு ரொம்ப வாடிக்கையான விஷயம். இந்த சந்தோஷத்தில் அந்த ஹோல்கர் என்ன பண்ணுறார், அங்கேயே தங்கி 2 மகன்களோட சுவாமிக்கு சேவைகள்லாம் பண்ணி 4 நாட்கள் தங்கி பிராமண போஜனம்லாம் அளித்து பரம சந்தோஷமாக சுவாமியுடைய அபார கருணா கடாட்சத்தை வாங்கிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு தன்னுடைய ஊருக்கு திரும்பி போகிறார். இது ஒரு லீலையாச்சா, ஒரு பக்தருக்கு இது மாதிரி அவர் காட்சி கொடுத்துருக்கார். அதே மாதிரி சுவாமி இன்னொரு பக்தர் அவர் என்ன பண்ணுறார், ஸ்ரீகிரி மலைன்னு சொல்லிட்டு ஒரு மலையில் போய் அங்கே இருக்கிற வெங்கடேச பெருமாளை தரிசனம் பண்ணுறார். அந்த வெங்கடேச பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு இப்படி வரும்போது தாப்பில் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அவருக்கு தரிசனம் கொடுக்குறார். அவருக்கு பெரிய ஆச்சரியமாக போய்டுறது. அவர் உடனே சுவாமிகிட்ட கேட்குறார், சுவாமி நீங்கள் அக்கல்கோட்டில் எல்லாம் இருக்கணும், இங்கே எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் உடனே சிரிச்சுட்டே சுவாமி சொல்கிறார், இது ரொம்ப பழமையான கோவில், இது இங்கே மகாலட்சுமிக்கு உற்சவம் நடக்கும், அதனால் அந்த லக்ஷ்மியோட உற்சவத்தெல்லாம் பார்க்குறதுக்காக நான் அப்பப்போ இங்கே வருவேன் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். அவருக்கு பரம ஆச்சரியமாக போய்டுறது. உடனே அவரும் திரும்ப அக்கல்கோட்டில் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக வரார். அப்படி வரும்போது அந்த நாராயண பட்ங்கிற அந்த இவர் சொல்கிறார், அங்கே இருக்கிறவாழ்கிட்டெல்லாம் நான் இந்த மாதிரி ஸ்ரீகிரிக்கு போனேன், வெங்கடேஷ் பெருமாள் தரிசனம் பண்ண போனேன், ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு அங்கே அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் தரிசனம் கொடுத்தார் அப்படின்றார். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி இங்கே தானே இருக்கார் சுவாமி, அவர் எப்படி அங்கே போனார், இவர் எதுவும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகிட்டே நேராக கேட்கலான்னு கேட்குறாங்க. சுவாமி நீங்கள் ஸ்ரீகிரிக்கு போனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க.
உடனே சுவாமி சொன்னார், ஆமாம்மா 4 மாதத்துக்கு முன்னால் போனேன், அங்கே இருக்கிற லக்ஷ்மியோடைய விசேஷத்துக்காக போனேன் அப்படின்னு சொல்கிறார். இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக போய்டுது. சுவாமி அக்கல்கோட்டிலேருந்து பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போனால் கூட பின்னாலேயே இந்த சேவகர்கள்லாம் போவாங்க. அந்த மாதிரியே பழக்கமாக சுவாமிகள் எங்கே போனாலும் அவர் பின்னாலேயே, சுவாமி சமர்த்தர் பின்னாலேயே போகக்கூடிய சேவகர்கள் இவங்களை எல்லாரையும் விட்டுட்டு சுவாமி இங்கேருந்து ஸ்ரீகிரிக்கு எப்படி போனார் அப்படின்லாம் அவங்களுக்கு ஒரே பரம ஆச்சரியம். ஆனால் இதில் நமக்கு என்ன ஆச்சரியம்னு கேட்டால், சுவாமி கூட இருந்து இவ்வளோ அணுக்க தொண்டர்களாக இருந்தவர்கள்லாம் சுவாமிக்கு சேவை பண்ணிட்டு இருக்கும்போது சுவாமியுடைய லீலாமிர்தத்தில் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது, ஒரு ரூபத்தை விட்டு இன்னொரு ரூபத்தில் காட்சி கொடுக்கறது, இதெல்லாம் பரம ஆச்சரியப்படக்கூடிய விஷயமே கிடையாது. அவருக்கு ரொம்ப எளிதாக அவர் எல்லாம் கூட செய்யக்கூடியவர். இதை அவங்க தெரிஞ்சிக்காமல் கூட அவர் கூட இருந்து அவருக்கு சேவைகள் பண்ணுறாங்கனாக்கா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. அப்படிப்பட்ட பரபிரம்மஸ்வரூபத்தோடு இருந்து அவருடைய பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து இவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி சுவாமியுடைய ஆசீர்வாதத்தை வாங்கின்னு போய் அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள்லாம் வருது. அவங்களுடைய கதைகள்லாம் கேட்டாலே இவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கணும். அதோடு இல்லாமல் சுவாமி கூடவே இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த சுவாமியுடைய இந்த குணாதிசயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அவங்க எப்படி மிஸ் பண்ணாங்கங்கிறது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. அப்படி அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அவர் இருந்த இடத்துல இருந்துட்டே எவ்வளோ பக்தர்களுக்கு அவர் அது மாதிரி தரிசனங்கள் அளித்திருக்கிறார் அப்படிங்கிறது கேட்க கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி சுவாமிகிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், பக்தர்களுடைய தேவை அறிந்து அவர்களுடைய ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நிலை அறிந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாருன்னு நம்ம ஏற்கனவே நிறைய தரம் பார்த்துருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமாக ஆலந்தி நரசிம்ம சரஸ்வதி அப்படின்னு அவருக்கு பேர். நரசிம்ம சரஸ்வதி சுவாமின்னு சொல்லுவாங்க, விட்டல் சுவாமின்னு சொல்லுவாங்க. அவர் பண்டரிபுரத்தை சேர்ந்தவர். ஆனால் அவர் வந்து ஆன்மீகத்தில் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர். நல்ல பயிற்சி எடுத்துட்டு ஹடயோக பயிற்சி பண்ணி, ஹடயோகத்தில் அவர் ஏற்கனவே நல்லா பயிற்சி பண்ணி அவருடைய சக்கரங்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. ஆக்ஞா சக்கரம் வேலை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பயிற்சியை அவர் தொடர்ந்து செய்யவே அவருடைய சகசிராரமும் ஆக்டிவேட் ஆகிடுறது. சகசிராரமும் ஆக்டிவேட் ஆனவுடனே அவர் விடாமல் அந்த பயிற்சியை செய்கிறார். அந்த ஹடயோக பயிற்சியில் அந்த பிரம்மரந்திரம்னு சொல்லக்கூடிய உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஆக்டிவேட் ஆகணும். அந்த பிரம்மரந்திரம் வந்து அது உடச்சிண்டு, அதாவது அது ஓப்பன் ஆகணும். அந்த மாதிரி ஓப்பன் ஆகிற அளவுக்கு அந்த பயிற்சியை செய்யும்போது அதுதான் ரொம்ப உயர்ந்த நிலை. என்னென்னா, அந்த பிரம்மரந்திரம் ஓப்பன் ஆகிடுதுனாக்க ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றாகக்கூடிய அந்த வாசல் அது. நம்ம அந்த சொர்க்க வாசல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த சொர்க்கமான வாசல் அந்த வாசல் அது. அந்த பிரம்மரந்திரத்தை மட்டும், அந்த மண்டை ஓட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மரந்திரத்தை அவரால் தொலைச்சிட்டு வெளியில் வர முடியல. அவர் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு, வெளியில் வர முடியல. ஆனால் ஆர்வம் அவருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எப்படியாவது நம்ம இதை செய்யணும், நம்ம அதை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகமும் ஆர்வமும் அவருக்கு நிறையவே இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப அந்த தவிப்புடன் நமக்கு அந்த மாதிரி ஒரு குரு கிடைக்க மாட்டாரா, அந்த குருவுடைய வழிகாட்டுதலில் நம்ம இதை அடைய மாட்டோமா அப்படின்னு அவர் ரொம்ப ஆர்வத்தோடு ஏங்கின்னு இருக்கும்போது அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜை பற்றி அவர் கேள்விப்படுறார். அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜை பற்றி கேள்விப்பட்ட உடனே எப்போவுமே இந்த ஆன்மீகத்தில் யாருக்கு நாட்டம் அதிகமாக இருக்கோ அவர்களுக்கு குருவுடைய தரிசனமும் குருவுடைய கிருபையும் தேடி வந்து அருள் புரிந்து அவர்களை ஆன்மீகத்தில் உன்னதமான வழிக்கு அழைச்சின்னு போகுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. அது இந்த விட்டல் சுவாமியுடைய விஷயத்துலேயும் சரி, கரெக்டாக அந்த டைம் வந்தவுடனே அவருக்கு அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜை பற்றி தெரிய வருது. அவர் தேடின்னு இருக்கக்கூடிய அந்த குருவுடைய கட்டாட்சம் அவருக்கு கிடைக்கக்கூடிய நேரமும் வந்துடுது. அதனால் அவர் என்ன பண்ணுறார், நேராக நம்ம அக்கல்கோட்டில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணி நம்மளுடைய ஆன்மீக தாகத்தை நம்ம தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்கல்கோட் வரார். இந்த அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜுடைய தரிசனம் எப்படி இந்த ஆலந்தி நரசிம்ம சரஸ்வதி சுவாமிக்கு, விட்டல் சுவாமிக்கு அருள் புரியுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, மகாராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா.
விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.